வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்போ கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் உபஜய ஸ்தானத்துல ஏற்பட போகுது. இந்த உபஜய ஸ்தானம்ன்றது ஒருவர் செய்யக்கூடிய முயற்சிகள்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் இந்த உபஜய ஸ்தானம். அப்போ உபஜய ஸ்தானத்துல கிரகங்கள் நல்லா இருக்கணும், இல்ல கிரகங்களே இல்லாம இருக்கிறது நல்லது. அப்போ இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த உபஜய ஸ்தானத்துல குரு சுக்கிரன் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று அந்த கஜலட்சுமி யோகத்தை அந்த முயற்சி ஸ்தானத்திலிருந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம மேஷ ராசி அன்பர்கள் சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா செய்ய மாட்டாங்க. நிறைய இடத்துல முடிவெடுத்து அதனுடைய தாத்பரியங்கள்லாம் எப்படி இருக்கும், அதனுடைய நன்மை தீமைகள்லாம் எப்படி இருக்கும், இந்த இடத்துல பொண்ணை கொடுக்கறது நல்லதா, இல்ல இந்த இடத்துல இருந்து பொண்ணை எடுக்கிறது நல்லதா, இந்த இடத்துல வேலைக்கு போகிறது நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குமா, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகப்படியாக யோசித்து தெளிவான ஒரு விவேகமான முடிவு எடுப்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். அந்த இடத்துல அந்த முடிவுகளை எடுக்கும் போது சின்ன சின்ன ஒரு கோபதாபங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா நமக்கு ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்தது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வெடுக்குன்னு பேசக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் தான் நம்ம மேஷ ராசி என்பர்கள். அது இப்படி பேசினா கூட அந்த இடத்துல நமக்கு நல்ல ரிசல்ட் வரணும், அதுதான் அந்த மேஷ ராசி என்பர்களினுடைய ஒரு லட்சியமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல எடுத்த சில முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் நேர்மாறா போயிருக்கும். அவர்கள் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு. அந்த மாதிரியாக இவர்களுக்கு ஒரு முரண்பட்ட முடிவுகள் அப்படின்றது கடந்த காலத்துல இந்த ஜென்ம சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி, அதாவது இவர்களுக்கு அந்த 7.5 சனியில அந்த விரய சனியில இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தாண்டி எல்லா இடத்துலயுமே இவர்களுக்கு ஒரு தடைகள் இருந்துட்டு தான் இருக்கு. இதற்கு சனியினுடைய ஒரு காரகம், அந்த சனியினுடைய ஸ்தானம் ஒரு பொறுப்பே கிடையாது. ஏன்னா விரய சனின்றவர் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து அதை விரயமாக்குறதுக்கு தான் வழி பண்ணுவாரே ஒழிய வருமானமே இல்லாம உங்களை போட்டு பெரிய அளவுக்கு நெருக்கடியே கொடுக்க மாட்டார். ஆனா அப்படி இருந்தும் இந்த இடத்துல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வருமான தடைகள் இருந்திருக்கு. போதுமான அளவு வேலையில திருப்திகரமாக சூழ்நிலை இல்ல. முக்கியமா குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகள். குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும் போது நம்ம இல்லற வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி தம்பதி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு அந்யோன்யம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பம் பிரிந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உறவுகள்னால ஏமாற்றம், இந்த மாதிரியாக அந்த இல்லற வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு பிரச்சனையை அனுபவித்து வந்த இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2 சுப கிரகங்களும் சேர்ந்து அந்த இல்லற வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா மேஷராசி என்பர்கள் ரொம்ப அதிகப்படியான ஒரு கவனம் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய இல்லற வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான கவனம் வச்சிருப்பாங்க. பொறுப்பு இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல மேஷராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கிட்டதான் எல்லா பொறுப்புமே இருக்கும். வேற ராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா இருப்பாங்க. எப்போதுமே தலைக்கு மேல பேர்டன் அப்படின்றது நம்ம மேஷராசி அன்பர்களுடைய குடும்பத்துலதான் அதிகமாக இருக்கும். இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது ஒரு வருமானம் மூலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பாரம் ஏறிக்கிட்டே போலாம், ஆனா அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் தேவை, இல்ல ஏதோ ஒரு உத்தியோகம் தேவை, இல்ல ஏதோ ஒரு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் தேவை. இந்த மாதிரியாக தான் எல்லா மேஷராசி என்பர்களுமே அதிகப்படியான ஒரு பாரத்தோடு வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருக்கிறாங்க.
அந்த பாரத்தை எல்லாத்தையுமே ஒரு பொறுப்பாக உங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்புகள்ல இருந்து சில பேர் தலையெடுத்து வரலாம். உங்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்ட ஒரு ஜெனரேஷனாக அந்த வேலையை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு வரலாம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வரலாம். இல்ல உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவின்ற சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனே பாத்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி தான். அப்படி அந்த மனைவியாகப்பட்டவள் தன்னுடைய பங்களிப்பையும் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து இந்த மேஷராசி அன்பர்களின் தலைக்கு மேல இருக்கக்கூடிய பாரத்தை கொஞ்சம் குறைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஒரு மாத கால அளவு இருக்க போகுது. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் தெரியல, எந்த இடத்துல ஒரு நல்ல பாதைகள் இருக்கும், அந்த நல்ல பாதையை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த மேஷராசி என்பர்கள் இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு தொடக்கத்துல இருக்கிறதுனால அந்த கெடுதலான பாதையை நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் அப்படின்றது உங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணும். அதனால ரொம்ப கவனமா பார்த்துட்டே வாங்க, கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில்ல மிக பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை ஒரு குறுகிய காலகட்டத்துல சந்திச்சிருப்பீங்க. ஒரு 10 வருஷமா நல்லா போயிட்டு இருந்த தொழில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2 வருஷமா பெருமளவு ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருக்கும். அந்த நஷ்டத்துல இருந்து வெளிவர முடியாத ஒரு பிரச்சனையாக தான் எல்லா இடத்துலயுமே ஒரு பொருளாதார வீழ்ச்சி, அடுத்து கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது, அடுத்து பாத்தீங்கன்னா மூலப்பொருட்களுடைய தட்டுப்பாடு, இப்படி எல்லாம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு போதுமான அளவு அந்த தொழில்ல முன்னேற்றங்கள் கிடையாது. இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தேவையான மூலதனங்களை கொடுப்பதற்குண்டான ஒரு அதிகாரியாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு செயல்பட போறார். அந்த மூலதனம்ன்றது எப்படி வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மூலதனமாக தான் இருக்கும். உங்க நண்பர்கள் மூலமாக, உங்கள் உறவுகள் மூலமாக அந்த மூலதனமாகப்பட்டது மிக அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கஜலட்சுமி யோகம்ன்றது அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சிகளை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இழப்புகள் இருந்து அப்படின்னா நீங்க ஏற்கனவே வேலைகளை இழந்து இருக்கிறீங்க. மேஷராசி என்பர்கள் சாமான்யமா ஒரு இடத்துல வேலையை விட மாட்டீங்க. அப்படியே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தசாபுத்தி கிரகங்களின் பாதிப்புகள் காரணமாக நீங்க வேலையை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்துல அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது எளிதாக கிடைக்கும், ஒரு துரிதமாக. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்பு வளர்ச்சிகள் மிகவும் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று நாங்க போய் சில வேலைகளை செய்யணும், இல்ல உயர் படிப்புக்கு படிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கலாம். ஒரு குறுகிய கால கிரகங்களின் பயிற்சி சில முயற்சிகளை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தரும். இந்த காலகட்டத்துல போய் நம்ம வெளிநாட்டுக்கே போகணும்னு நிறைய முயற்சி பண்ணோம்னா அது தவறான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும். அதனால அதற்குண்டான சோர்சஸை தேடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, அப்படி இருக்கும்போது எனக்கு குரு திசையே நடக்குது அப்படின்றவங்க கீழே மெசேஜாவும் நீங்க பதிவு பண்ணலாம். இல்ல எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷனா எங்கிட்ட இருந்து பாத்துக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.